1947 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கான போராட்டம் தீவிரமடைந்திருந்தது. நாடு விடுதலை பெற்றது. இந்த நாட்டின் விடுதலையில் ஆர்வம் கொண்டிருந்த யாரும், விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் சாதி என்கிற சமூக கூறு குறித்து எதுவும் சிந்திக்கவில்லை என்பதுதான் எனக்கு அதிர்ச்சி. அந்த கோணத்தில் ஒருவரும் சிந்திக்கவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை, சமத்துவ சிந்தனைகளை உயர்த்தி பிடிக்கவில்லை. நாடு விடுதலை அடைஞ்சா போதும், சாதியை ஒழிக்க வேண்டும் என்றோ சாதியின் பெயரால் நிகழ்கிற பாகுபாடுகளை பற்றியோ ஒடுக்குமுறைகளை பற்றியோ வன்கொடுமைகளை பற்றியோ விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் சிந்திக்கவில்லை. இது எனக்கு பெரிய கவலையை தந்தது. எந்த அளவுக்கு ஒரு சமூக பொறுப்பாளராக ஹைதராபாத்திலே பிறந்தாலும் ஒரு பெரியாரிய மாணவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தகம் தோழர் விஜயசங்கர் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு தலைப்பும் மிக ஆழமான தரவுகளை கொண்டிருக்கிறது. டேட்டாஸ் நிறைய செய்திகளை நமக்கு தருகிறது. இந்த நூலை படிக்கிற ஒவ்வொருவரும் திராவிட அரசியல் எவ்வளவு இன்றியமையாத தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பல பேர் இன்றைக்கு திராவிடமே தமிழர்களின் எதிரி என்று அரைவே காட்டுத்தனமாக உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பார்வை இல்லாமல் ஒரு குறுகிய பார்வை கொண்டு அணுகுகிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் சிந்திப்பார்கள். அவர் ஒவ்வொரு தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கிற செய்திகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. முகப்புரையிலே அவர் சொல்லுகிறார், ஏராளமான தரவுகளை திரட்டி இருக்கிறார். கலப்பு திருமண சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே முதலாக வித்தல்பாய் பட்டேல் என்பவரால் தான் 1918 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு நூறாண்டுக்கு முன்பு. எங்கே? மத்திய சட்டமன்றம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இன்றைய பார்லிமெண்ட். அப்ப அது சென்ட்ரல் அசம்பிளின்னு தான் பேர். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தான் அது பேர். அப்புறம் தான் அது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா மாறிச்சு. அதுக்கு பிறகு அது பார்லிமெண்டா மாறிடுது. 1918 அம்பேத்கர் என்கிற ஒரு ஃபேக்டர் இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அம்பேத்கரிய அரசியல் என்பது அப்போது முளைத்தெழாத காலம். அவர் அந்த சிந்தனை கொண்டிருந்தார், நூல்கள் எழுதினார், போராட்ட களத்தில் இருந்தார் என்றாலும் கூட அவருடைய தாக்கம் இல்லாத காலத்தில் இத்தகைய சிந்தனையாளர்களும் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் விதல்பாய் பட்டேல். நம்ம இந்த பட்டேல் கிடையாது, சர்தார் பட்டேல் கிடையாது. பட்டேல்ங்கிறது ஒரு சாதி பெயர் தான். இருந்தாலும் கூட சாதி ஒழிப்பு சிந்தனை என்பது அவ்வப்போது ஆங்காங்கே முகிழ்த்திருக்கின்றன. இப்போது அவர் அதை சொல்லிக்கொண்டே வருகிற போது இந்த ஆய்விலே எனக்கு என்ன தோன்றியது என்றால், பாகுபாட்டு உணர்வின் அடிப்படைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர இந்தியாவில் எப்படி இருந்தது என்பது குறித்து குற்றவியல், குடிமையியல் சட்டங்களை எல்லாம் ஆயத் தொடங்கினேன். அது குறித்த விவாதங்களையும் ஆயத் தொடங்கினேன். அப்போது எந்த அளவுக்கு இவர்கள் சாதிய கூறுகளை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள், புறந்தள்ளி இருக்கிறார்கள் என்பதை காண முடிந்தது. இதை தொகுப்பதற்கு நான் எடுத்த முயற்சியில் நான் அறிந்து கொண்டது, இதை 2 பாகங்களாக அல்லது 3 பாகங்களாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். முதல் பாகத்திற்கே எனக்கு 7 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் இனி அடுத்தடுத்து அவர் தொகுத்து வைத்திருக்கிற தரவுகளை எல்லாம் புத்தகங்களாக்க வேண்டிய நிலை. அந்த போராட்டத்தில் முதல் செய்தி
விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கவில்லை என்பது ஒரு அதிர்ச்சி. இரண்டாவது செய்தி, சமூகத்தை அல்லது தேசத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேராளுமையாக விளங்கியவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற அந்த தலைவர்கள் தொடர்பாக இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பம் அது நேர்மையானதாக இல்லை. அதற்கு அவர் சொல்லுகிறார், சாதி அமைப்பு சீர்திருத்த வரலாற்றில் எம்.கே. காந்திக்கு, மகாத்மா என்று அதிகமாக அறியப்பட்டவருக்கு கேந்திரமான பங்கு இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பின்னணியை பொறுத்தவரையில் அவர் பெரும்பாலும் ஒரு மகாத்மாவாக வெளிப்படவில்லை. காஸ்ட் இஷ்யூ என்று வருகிற போது அவர் ஒரு மகாத்மா இல்லை. இது அவருடைய தீர்ப்பு அல்லது கணிப்பு. ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் சாதியை பொறுத்தவரையில் அவர் எவ்வாறு இருந்தார் என்றால், சாதி அமைப்பு சீர்திருத்தம் குறித்த கதையாடல்களில் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்தார். அவர் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார். சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை. ஜவஹர்லால் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்து போனார். இந்த மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது? அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அப்போது அம்பேத்கர் பெரிய ஆளுமையாக வளர்ந்திருக்காத காலம். தீண்டாமை கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் சாதி கொடுமைகள் குறித்தோ, கோயில் நுழைவு குறித்தோ, கலப்பு திருமணம் குறித்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது. அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. காங்கிரசுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் எழுதுகிறார், இந்த விஷயத்தில் அவர்களை விட பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அதிகமான பங்கு வகித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் விஷயத்திலும் ஆச்சரியங்கள் இல்லாமல் இல்லை. அரசியலோ அல்லது அரசியல் நிர்ணய சபையிலோ அங்கம் வகிக்காத காலத்தில் கூட அவர் செய்த அதிகம் அறியப்படாத பங்களிப்புகள் சிலவற்றின் மீது இந்த நூல் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. அவர் எந்த மாதிரி அவர் போராடி இருக்கிறார், அவர் எம்பியா இருந்த காலத்தில் அல்லது இல்லாத காலத்தில், எம்எல்சியா இருந்த காலத்தில் இல்லாத காலத்தில் எப்படியெல்லாம் அவர் போராடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுறார். அதுல அவர் எவ்வளவு அறிவு கூர்மையுடன் நடந்திருந்தாலும் கூட அதன் சட்ட அம்சங்கள் குறித்த புரிதலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தருணங்களில் தடுமாறி இருக்கிறார் என்றும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் ஒரு கிரிட்டிசிசம் வைத்திருக்கிறார். இவருடைய நூல் எந்த அளவுக்கு ஆழமான பாரபட்சம் இல்லாத, அதாவது ஒரு சார்பு இல்லாத ஆய்வை கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு முதலே தீண்டாமைக்கு எதிராக காந்தி பெரிதாக பேசினார். 1920 நாக்பூர். கோயில் நுழைவு தொடர்பான சட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட மேலும் 12 ஆண்டுகள் பிடித்தன. அந்த கணக்கு என்ன கணக்குன்னா 1932. 1932 என்ன நடந்ததுன்னா பூனா பேக்ட். பூனா பேக்ட்ல அம்பேத்கர் தன்னுடைய கோரிக்கையை தளர்த்தி கொண்டார். அவருடைய கோரிக்கைகளை தளர்த்தி கொண்டு காந்தியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார். அதை ஈடு செய்வதற்காக ஒப்புக்கு காந்தி கோயில் நுழைவு பற்றி கொஞ்சம் பேசினார், அவ்வளவுதான். அதில் சொல்றாரு, கைமாறாகத்தான், அதாவது சர்ச்சைக்குரிய தனி வாக்காளர் தொகுதி உரிமையை தன் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கைவிட்டதற்கு, அவர்கள் தான் அம்பேத்கர், அம்பேத்கரை சார்ந்தவர்கள் கைவிட்டதற்கு கைமாறாகத்தான் கோயில் நுழைவு பிரச்சனை குறித்து காந்தி பேசினார். 1932 ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகும் கூட காந்தி அனைத்து கோயில்களுக்குள்ளும் தீண்ட தகவல் செல்வதற்கான உரிமை குறித்து பேசவில்லை.
இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய வரலாறு. நாம் இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறோங்கிறது வேற. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற. ஆனா அந்த காங்கிரஸுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா எப்படி எவால்வ் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அந்த காலத்தில் அப்படி இருந்தது.